ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சுபா. வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, புரட்டாசி முடிஞ்சிருச்சு. புரட்டாசி முடிஞ்சோடனே விரதத்தை முறிக்கிறதுக்கு நல்ல ஒரு அருமையான கறி சாப்பாடு கலையரிசி வைக்க போது மட்டன் கறி குழம்பு கலையரிசி கைவண்ணத்தில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மட்டனை கழுவி வச்சுருக்கு. இஞ்சி, பூண்டு, சோம்பு, ஜீரகம், தேங்காயெல்லாம் போட்டு ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்காங்க. இப்போ குழம்ப தாளிக்க போகுது கலையரிசி. குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டாங்க. சோம்பு போட போகிறாங்க. பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்க போகிறாங்க. எல்லாத்தையும் நல்லா பொரியட்டும். வெங்காயம் சேர்த்துக்கிட்டாங்க. கலையரிசி நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கிருச்சு. கறி குழம்பு, மீன் குழம்பு, நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் கலையரிசி அடிச்சுக்க யாராலும் முடியாது. அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் கலையரிசி கறி குழம்பு வைக்க போது நம்ம புரட்டாசியை முறியடிக்கிறதுக்கு அருமையாக சாப்பிட போகிறோம். தக்காளி, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு வதக்கிக்கிட்டாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாம் ஆட்டுக்கறி அதில் சேர்க்குறாங்க. நம்ம ஊர் கறி தாங்க. எப்படி ரோஸ் கலரில் இருக்குது பாருங்கள். சென்னையில் தான் விற்கிறாங்க கறி, வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது. நம்ம ஊர் கறி தாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிஞ்சு கறி நல்லா எல்லாத்தையும் பிரட்டி விட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டாங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் எண்ணெயில் ஒரு வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. இல்லாட்டி மசாலா பிடிச்சிரும்ல, அதனால் தண்ணியை சேர்த்து நல்லா தளன்னு கொதிக்க வச்சு கரண்டியை நல்லா 2 கிண்டி கம்மன்னு வாசனை மூக்கை தொலைக்குது. என்னால் பக்கத்தில் இருந்து வீடியோ எடுக்க முடியலை. கறி குழம்புல சிக்கன் குழம்பா இருந்தாலும் சரி, மட்டன் குழம்பா இருந்தாலும் சரி, நாங்கள் உருளைக்கிழங்கு போட்டு அந்த மசாலாவில் ஊறி இருக்க உருளைக்கிழங்கு சாப்பிட்றது தனி ருசி. அதனால் ஒரு உருளைக்கிழங்கு தோலை சீவி துண்டு அதில் சேர்த்துக்கிட்டாங்க. இஞ்சி, பூண்டு, சோம்பு, சீரகம், தேங்காய் அரைச்ச கலவையை அதில் சேர்த்துட்டு இன்னும் குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கலையரிசி கொஞ்சம் தண்ணியை ஊற்றிருச்சு. எல்லாத்தையும் நல்லா ஒரு கலக்கிட்டாங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. அது வீடியோவில் ஸ்கிப் ஆயிடுச்சு. குக்கர் மூடியை போட்டு ஒரு 4 விசில் விட்டு திறந்தா வாசனை கம்மன்னு அடிக்குது. கலையரிசி வச்ச கறி குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கப்பன்னு வயிறும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போ சாப்பிடுவோம் சாப்பிட போகிறோம். இப்போ அன்னமாக இருக்குது பாருங்கள் குழம்பு. வாசலில் இருக்கிற வாழை மரத்தில் போய் ஒரு வாழை இலையை நறுக்கி சாப்பிட்லான்னுட்டு வாழை இலையை நறுக்கிறதுக்கு வந்துட்டேன். அது வாழை இலை சாப்பிட்டோம்னா அது தண்ணி ருசி. அதில் சாதத்தை வச்சு அது வீட்டில் இருக்கிற வாழை இலையை பறித்து சாப்பிட்டோம்னா இன்னும் ருசி. வாழை இலையை நறுக்கிட்டு வந்து கழுவியாச்சு. வாழை இலையை கழுவி சாதத்தை அதில் போட்டு சைடிஷாக ரத்த பொரியலும் வெண்டிக்காய் புளிமண்டி வச்சு கலையரிசி வச்ச கறி குழம்ப சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா என்னமா இருந்துச்சு தெரியுமா? அருமையான சாப்பாடு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு சாப்பாடு வீட்டில் செஞ்சது. சிம்பிளாக சாப்பிட்டாலும் செம டேஸ்ட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இலையை அப்படியே சுருட்டி கொண்டு போய் போடலான்ட்டு எடுத்துக்கிட்டு போகிறேன். போய் அப்படியே ஆற்றுக்கரை ஓரத்தில் போய் ஆற்றுக்கரையில் ஓரமாக இலையை போட்டாச்சு. ஆற்றுல புரட்டாசி விரதத்தை முறியடிச்சாச்சு. இனிமேல் என்ன, டெய்லி நான்வெஜ் தான். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமைக்கிறீங்க, எப்படி சாப்பிட்றீங்க? வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அமுக்கிக்கோங்க.